ஆஹா, நேத்து கூட எங்க வீட்டுல 4 செவத்துக்குள்ள ஆடின ஆட்டோட இல்லையா? இப்ப சூப்பரா போடியா போடியா. முட்டை வேலை அப்ப வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஆட முடியும். தம்பி மஞ்ச சட்டை போதும், சாமி படம் பார்த்தது என்ன பொழுதன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த பிள்ளை பாரியா நல்லா இருக்கேன். வீட்டுல என்னடா பண்ணுவாரு? வீட்டுல என்ன பண்ணுவாரு? வீட்டுல என்னடா இல்லம்மா, வீட்டுல போய் வேலை வெட்டிய பாப்பாரு. கையை வச்சு வேலை பார்க்க முடியும். எந்த வேலை பார்த்தாலும் கையை வச்சுதான் பார்க்க முடியும். என்ன நீங்க சொல்லுங்க. அந்த அவரை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. கயிறை பிடிச்சிட்டு நிக்கிறாருமா. அது மாதிரி கை இல்லைன்னா மனுஷன் இல்ல. கையை வச்சுதான் எதுவுமே தாயங்கையே தனக்கென்று வெள்ளையிலே வெளியிடான்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது தாங்கையே தனக்கென்று வெள்ளையினே தெரியலையா? தெரியல, நீ என்ன அவர் கேக்குற? அவரு அதுல எக்ஸ்போர்டுங்க. ஆமா, வடக்கு வச்சுல குடிக்க தண்ணிய நீ கேட்கிற பார்த்தா என்னமோ புல்லு கேட்கிற மாதிரி இருக்கு. முண்டை குடிக்க தண்ணி கொடுங்க. விளையா கமிட்டியார் ஒரு குடம் நிறைய தண்ணி கொடுங்க. இல்லைன்னா கம்மா இருந்தா அவனை கொண்டு உள்ள அமுக்குங்க. சாகட்டு முண்டை. மேலத்தை பத்தி என்ன பத்தி தாய் மேல பத்தியா அப்படியே கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு. அப்படியே மகாராட்சி மார்க்கா உங்க 2 வந்து வந்தா தேவடியா முட்டை மாதிரி இருக்கு. என்னமா ஓல்ட் மாடல்? இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல். எது ஓல்ட் மாடல்? அதெல்லாம் ஓல்ட் மாடல் ஆயிடுச்சுடா. சாரி எல்லாம் அங்க வீட்டுக்கு போன பார்த்தாட்டே என்ன செய்வாங்க? ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு கண்ணம் கரையேன்னு திருவாங்க அம்முட்டேன். இப்ப மேக்கப் பட்டிட்டீங்களா? பாத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, காலைல 100 நாள் வேலைக்கு பூரா நல்ல தலையை சீவி என்ன தடவி பூரா கம்மா காட்டுக்குள்ளதான் திரியுங்க. ஆமா, பரவாயில்ல. இவங்க கலெக்டர் ஊத்துற மாதிரி வேற நல்ல மல்லிகைப்பூ வேற. ஆமாண்டா, புருஷனை வாங்கிட்டு வர சொல்லிடு. ஐயா ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து. ஒரு மல்லிகைப்பூ கூட வாங்கி கொடுக்காம என்ன இதுக்கு நீங்க புருஷன் இருக்கா போயிருக்கீங்க? என்ன 100 ரூபாய் என்ன கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட போறீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடாத நீ போய் கம்மா கல்ல தூங்கத்தான் போறீங்க. அது இவ்வளவு தட்டி கஞ்சி வேற கொண்டு போயிடா. தூங்குனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை நடக்குதுல, காசு வருதுல. அப்புறம் என்னடா இங்க பாரு, இந்த 100 நாள் வேலைக்கு நீலாம் போயிருக்கிய? போகல. போனா தண்ணி தெரியாது அதோட அருமை. போய் பாரு, நான்லாம் 100 நாள் வேலைக்கு போனா இந்த போல சட்டியில மண் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். அல்ல தெரியாது. பேண்ட போய் கூட மூட முடியாது. இவ்வளவு மண்ணு அழுவாங்க. கேளுவே எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க. எங்க வாரி சிரிக்கிறவர் என்ன பார்த்தா ஆத்தாங்க.
என்ன யாரு விட்டு துண்டுனே குடும்பம் நல்லா ஓஹோன்னு வளரும்னே. ஆமா நீங்களும் கொண்டு இருந்தா துண்டை கொடுங்க, குடும்பம் நாசமா போயிடுறேன். ஆமா ஆமா என்ன செஞ்சீங்க? செல்லு வேற உள்ள வச்சிருக்கீங்க, சார்ஜ் ஏறுதா? என்ன ஒரு 4 செல்ல கொடுங்கண்ணே. ஒரு செல்ல சார்ஜ் குறைஞ்சிச்சான், சார்ஜ் ஏத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட் ஏறுதா? ஏறுதே, நல்லா சூப்பர். லைட்டால ஏறிதுன்னா பாத்துக்க. பாத்துக்க இருக்கிற 5-6 முடி அர்த்தம். அப்ப இருக்கிற 5-6 முடியும் பொசிங்க போயிடாம. பரவாயில்ல ஏமா பாப்பா. அவர் செல் இவ்வளவு நாள் ஒர்க் ஆகாம இருந்துச்சு. சரி இன்னில இருந்து பாரு சும்மா ஃபாஸ்டா 10 நாள் அப்படியே சூப்பரா ஒர்க் ஆகும். அப்படியே 10 நாள் புஸ்கிரு போய்டும். அப்ப ஏன் வீட்டு செல்லு கொஞ்சம் சார்ஜ் ஏத்தணுமே. ஊடு செல்லு தானே. ஆமா நாங்க போகும்போது ஏத்தி தரோம்டா. அண்ணாவியா இரு, இன்னும் 3 செட்டு குறை மாட்டிருக்கோம். ஆமா இந்த துண்டு அதாவது யார் வீட்டு துண்டு தெரியுமா? எதுக்கு நாங்க இப்படி எல்லாம் பண்றோம்? இதெல்லாம் வச்சு கும்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரே குடும்பம் கிளு 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 கிளுன்னு வளரும். பாத்துக்குங்க, இவ்வளவு போய் குடும்பத்தை விளக்கு ஏத்த வைனா தீயத்தான் கொளுத்தி விடுவாங்க வீட்டுல. நல்லா கேட்டுக்கு, என் வீட்டுல இவ வாக்கப்பட்டு வந்தா, எனக்கு எங்க அம்மா செத்தா. இவ வாக்கப்பட்டு வந்தா எங்க அண்ணனுக்கு, எங்க அம்மா இறந்து போனா. குடும்பம் பாத்தீங்களா? இவ காலத்துக்கு வச்சுன்னா அப்படி புழு புழுன்னு இருக்கு வீடு. அப்படிதான் இருக்கணும். அப்படியா அண்ணா போடுங்க. இன்னும் 2 செட்டு ராஜா ராணி ஆர்வம் தெரிவித்துக் கொண்டு எங்களது நாட்டு வைக்கிற மாதிரி நல்லது ஒரு செப்பாடி கொட்டி வரும். இங்க பாரு, ஏதா இருந்தாலும் மரியாதையா பேசணும். அண்ணே இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஏத்தி வைங்க. காலையில 2 இட்லி ஒரு ஓட்ட வடை. முட்டை பையல என்ன எப்படி 2 இட்லி வரும்? எத்தனை இட்லி? கூட்டி எல்லாத்தையும் கூட்டணுமா? எல்லாம் கிரவுண்டுக்குள்ள வரணும். அப்ப 4 இட்லி 2 ஓட்ட வடைங்கிறேன். பரவாயில்ல. எங்களுக்கு தஞ்சாவூரை சேர்ந்த கனி 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 கரகாட்ட நையாடி. அதுக்கு நேக மைசெட்ட பாத்தியா? பார்த்தேன். நேத்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன். 20 ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க. அதான மைசெட்ட ஒண்ணுமே விளங்கல. இன்னைக்கு அண்ணன் பாத்தியா அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்காப்ல. வேலன் ஆடியன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா புது பொண்ணு நோண்டிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி நோண்டிட்டே இருக்காரு. அப்படி நோண்டினா தான் நம்ம கையை விட்டு வெளியில போகாது. அப்பதான் அடுத்தவனை பார்க்க போவோம். இல்லன்னா என்னைய பார்த்துட்டு போயிருவேன். எங்களது வேலன் ஆடியன்ஸ் அவர்கள் சார்பாக எங்களது குடும்பம்